திருப்பத்தூர் அருகே புனித சவேரியார் ஆலய ஆடி மாத தேர்பவனி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாநில அளவிலான சைக்கிள் போட்டி திருப்பத்தூர் எம்எல்ஏ கொடியசைத்து துவக்கி வைத்தார். வெளியாரி எம்ஜிஎஸ் சரவணன் பரிசுகள் வழங்கினார். தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற வீரர் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பொன்னாங்குடி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித சவேரியார் ஆலயத்தின் ஆடி மாத சப்பர தேர்பவனி திருவிழாவை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சைக்கிள் அசோசியேஷன் இணைந்து நடத்திய 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான சைக்கிள் பந்தயம் நடைபெற்றது. பொன்னாங்குடி விளக்கு பகுதியில் இருந்து நடைபெற்ற இந்த போட்டியை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி மற்றும் வெளியாரி கிராமத்தில் தாய்க்கு கோவில் கட்டிய தங்க மகன் பட்டமங்கலம் வெளியாரி எம்ஜிஎஸ் சரவணன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 14 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், சிவகங்கை மாவட்ட பள்ளி மாணவர்கள், மாணவிகள், ஆண்கள், பெண்களுக்கு தனித்தனியாக ஓபன் போட்டி என 6 பிரிவுகளாக இந்த மாநில அளவிலான சைக்கிள் போட்டி நடைபெற்றது. இதில் 88 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் நடுவிக்கோட்டை சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆண்கள் ஓபன் பிரிவு தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகள் சைக்கிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மதுரை மாவட்டம் சருகுவளையப்பட்டியைச் சேர்ந்த ஒரு கை இல்லாத வீரர் பிரதீப் இந்த போட்டியில் கலந்து கொண்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அதேபோன்று 63 வயது முதியவரும் இந்த போட்டியில் கலந்து கொண்டு சைக்கிள் ஓட்டி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான ரசிகர்கள் கைதட்டி விசில் அடித்து உற்சாகப்படுத்தினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற 14 வயது உட்பட்டவர்களுக்கான பிரிவில் முதல் பரிசை பிரசன்னா, 2வது பரிசை மோனிஷ், 3வது பரிசை சர்வின், 4வது பரிசை ஹரிஹரன் ஆகியோர் பெற்றனர். இதேபோன்று பெண்கள் ஓபன் பிரிவில் முதல் பரிசை சரிகாஸ்ரீ, 2வது பரிசை புவனா, 3வது பரிசை மதுமிதா, 4வது பரிசை ஹரிதா ஆகியோர் பெற்றனர். 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் பிரிவில் முதல் பரிசை நவீன், 2வது பரிசை கிஷோர், 3வது பரிசையும் லக்ஷன், 4வது பரிசை மனோஜ் ஆகியோர் பெற்றனர். சிவகங்கை மாவட்ட ஆண்கள் பிரிவில் முதல் பரிசை டிவினா, 2வது பரிசை தியாஸ், 3வது பரிசை வசந்த், 4வது பரிசை அஜய் ஆகியோர் பெற்றனர். அதேபோன்று பெண்கள் பிரிவில் முதல் பரிசை இனியாஸ்ரீ, 2வது பரிசை சஞ்சனா பி, 3வது பரிசை காயத்ரி, 4வது பரிசை ஜோதிலட்சுமி ஆகியோர் பெற்றனர். ஆண்கள் ஓபன் பிரிவில் முதல் பரிசை மேல்குடி கார்த்திகேயன், 2வது பரிசை திருநெல்வேலி ஸ்மித், 3வது பரிசை தென்காசி சிவபாலன், 4வது பரிசை திருச்சி பிரகதீஷ் ஆகியோர் பெற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பரிசு, கோப்பை மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. போட்டிக்கான அனைத்து பரிசுகளையும், கோப்பைகள் மற்றும் பதக்கங்கள் அனைத்தையும் ஸ்ரீ முத்துக்காளி அம்மாள் திருக்கோயில் அறக்கட்டளை சார்பாக வெளியாரி கிராமத்தில் தனது தாய்க்கு கோயில் கட்டிய தங்க மகன்களில் ஒருவரான எம்ஜிஎஸ் சரவணன் வழங்கினார். நிகழ்ச்சியை பொன்னாங்குடியைச் சேர்ந்த அசோக் ஒருங்கிணைத்திருந்தார். வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பிக்க இருக்கிறார்கள். அவர்கள் தற்போது வீரர்களுக்கு மரியாதை ஒரு லெஃப்டில் ஒதுக்கி ஓட்டி அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஓகே, ரெடி, 5 4 3 2 1 கோ. கேப்ல போங்க.
சிவகங்கை மாவட்ட அளவிலான பள்ளி மாணவர்களுக்கான எல்லாருமே ஓரமா நிறுத்திக்கங்க. தயவு செஞ்சு வண்டி வந்து 20 வண்டி வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தென்காசி மாவட்டம் சிவகிராமம்